ஹாய் மக்களே! இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை வகை எல்லாமே போட்டுக்கிட்டேன். கலக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, தக்காளி 2த்தையுமே போட்டு நல்லா தக்காளிலாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே வேக வச்ச சுண்டலை எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அந்த கிரேவியில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்க சன்னாவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சன்னாவை எடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும். போட்டுட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சன்னா மசாலா ரெடி.